لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமான திருமறை குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படுகின்ற பிதுஅத்தான காரியங்கள் ஆகும். ஒவ்வொரு பிதுஅத்தான காரியங்களும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்தார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கை கூறியவனாக இந்த பயானை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருந்தன்மையும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, யார் இந்த யூதர்கள் எனும் தலைப்பின் கீழாக கடந்த வாரத்தில் ஃபிரௌனுடைய அழிவு வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினோம். அதற்கு பிறகு என்ன ஆனது, அதற்கு பிறகு வரலாற்று தொடர் என்ன அப்படிங்கிற செய்தி இந்த வாரத்தினுடைய உரையிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த வாரத்தினுடைய உரையிலிருந்து ஃபிரௌனுடைய அழிவுக்கு பிறகு பனு இஸ்ரவேல சமுதாயத்தவர்கள் அந்த யூதர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க போகிறோம். ஃபிரௌன் அழித்த பிறகு ஒரு கூட்டம் அங்கு இறை மறுப்பாளர்கள் ஒரு சிலையை வணங்கி கொண்டிருந்த அந்த நிகழ்வு. அப்போ மூசா நபி அவங்க கொஞ்ச நேரம் தான் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்ணுக்கு நேராக பார்த்த அந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் கடல் பிளந்து அல்லாஹ் ஒரு பாதையை அமைத்து தருகிறான் என்பது அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம் தானே. இன்றைக்கு நாம் பார்க்கிற வானம் பூமி இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அற்புதம். கடலை பிளந்து செல்லக்கூடிய வானுயர்ந்து செல்லக்கூடிய பல்வேறு கப்பல்கள் கூட, மலைகளை போன்றிருக்கிற கப்பல்கள் கூட அல்லாஹ்வுடைய அற்புதம் தான். இந்த அற்புதம் நாம் சாதாரணமாக பார்த்தாலே வியந்துரும்ல. ஒரு கடலை பார்க்குறோம், எப்படி இருக்குது கடல், அல்லாஹ்வுடைய அற்புதமான படைப்பு இல்லைங்களா. கடலை பிளந்து ஒரு பாதையை அல்லாஹ் அமைத்து கொடுக்குறான். அந்த பாதை பனு இஸ்ரவேலர்கள் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பாதுகாக்கும் விதமாக அந்த பாதையை அல்லாஹ் அமைச்சு கொடுக்குறான். அதற்கு பிறகும் கூட என்ன செய்கிறார்கள், ஒரு சிலையை வணங்கிய அந்த சிலை வணக்க கூட்டத்தை பார்த்து மூசா நபியிடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன மூசா, அவர்களுக்கென்று ஒரு சிலை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு கடவுள் உருவம் இருக்கிறது, ஒரு கடவுளுடைய உருவத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு என்ன இருக்கிறது, எங்களுக்கும் இது போன்று தயாரித்து தாருங்கள்னு சொல்லி கேட்குறாங்க. யார், இந்த யூதர்கள். இப்படி அல்லாஹ்வை மறந்த நன்றி கெட்ட கூட்டத்தவர்கள் தான் இவர்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு மூசா நபியை அல்லாஹ் அழைச்சிக்கிறான். ஒரு 40 நாள் தூர் சீனா மலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உரையாடுறதுக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்வதற்காக வேண்டி அழைத்து கொடுக்குறாங்க. இந்த 40 நாள் வரைக்கும் இந்த யூதர்களை யார் வழி நடத்தணும்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் நபி தன்னுடைய சகோதரர், மூசா நபியுடைய சகோதரர். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை அழைச்சி மூசா நபி சொல்கிறாங்க, நான் இருக்க மாட்டேன், கொஞ்ச காலத்துக்கு தூர் சீனா மலைக்கு போகிறேன், நான் போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் இவங்களை நீ தான் பார்த்துக்கணும், இவங்களுக்கு நீ கொள்கை சொல்லிக் கொடுக்கணும், இவங்க கொஞ்சம் அப்படி இப்படி பர்ஃபெக்டான ஆட்கள் கிடையாது. மூசா நபி சொல்கிறாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, பர்ஃபெக்டானவங்க இவங்க கிடையாது, நீ தான் கவனமாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை அவர்களை சொல்லி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு மூசா நபி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போய் நேராக தூர் சீனா மலைக்கு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய உரையாடுதலுக்குரிய அல்லாஹ் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் கேட்குறாங்க. மூசா நபி இப்படி கேட்ட உடனே மூசா நபிக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அல்லாஹ் பிரம்மாண்டவன் இல்லையா, அல்லாஹ்வை பார்க்கணும், எப்படிப்பட்டவன் அந்த அல்லாஹ், அவனுடைய உருவத்தையாவது பார்க்கணும். வலம்மா ஜா மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு, நாம் வாக்களித்த இடத்தில் மூசா வந்த பொழுது தன்னுடைய இறைவனிடத்தில் அவர் பேசினார். கால ரப்பி அருணி உந்துர் இலைக்க, இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும், நீ எனக்கு காட்சி அளி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அல்லாஹ்வுடைய குரலை கேட்டவுடனே அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அந்த ஆர்வத்தில் கேட்குறாங்க. மூசா நபி ஒரு ரப்புல் ஆலமீன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தில். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், காலலன் தராணி, என்னை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லி.
வலாக்கின் உந்துர் இலல் ஜபல் என்றாலும் அங்கு ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையை பார். மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபைனிஸ் தகர்ற மக்கானகும் ஃபசௌஃப தரானி, அந்த மலையின் மீது என்னுடைய ஆற்றலை நான் வெளிப்படுத்துகிறேன். அந்த மலை அப்படியே இருந்தால், ஃபசௌஃப தரானி அப்படியே இருந்தால் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஃபலம்மா அஃபாக்க கால சுப்ஹான துபுத்து இலைக்கு வான அவ்வளவு முக்மினீன். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை அந்த மலையின் மீது போடுகிற நேரத்தில் மலை சுக்குநூறாக உடைந்து விட்டது. மூசா நபி அதை பார்த்த உடனே மூர்ச்சை அடைந்து மயக்கு முற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். கொஞ்சம் நேரம் கழித்து சுப்ஹானக் அல்லாஹ் நீயே பரிசுத்தம் மிக்கவன், என்னை நீ மன்னிச்சிக்க, துபுத்து இலைக்கு வானா அவ்வளவு முக்மினீன், இந்த முக்மீன்களில் முதன்மையான ஒரு நபராக நீ ஆக்கிக்கன்னு சொல்லி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, உன் மக்கள்கிட்ட போ, யார்கிட்ட, பனு இஸ்ரவேல்கிட்ட போயிட்டு ஒரு வேத பலகை அல்லாஹ் கொடுக்குறான். வேதம் வழங்கப்பட்ட சமுதாயம்னா இந்த யூத சமுதாயம் தான். அல்லாஹ் எந்த வேதத்தை உங்களுக்கு கொடுத்தான்? தௌராத்தை உங்களுக்கு கொடுக்குறான். குர்ஆனே அல்லாஹ் சொல்கிறான், தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார்? இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ளவங்க. இந்த வேத பலகை அல்லாஹ் எப்படி தெரியுமா கொடுக்குறான்? ஒருத்தவங்க தூக்கி போடுறதுங்கிற ஒன்று இருக்குல்ல, இல்லைங்க, கையில் கொடுக்குறதுனா ஒரு கண்ணியம், தூக்கி போடுறது இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அப்படி கொடுக்கு. இந்த வேதம் அப்படியே பிடிச்சிக்க அப்படி கொடுக்குறான் மூசா நபி. பிடிச்சிக்கிட்டு இதில் உள்ளதை நீயும் பின்பற்று, உன் சமுதாயத்தையும் வழி நடத்து அப்படின்னு சொல்லி அந்த வேத பலகையை கொடுத்து அங்கேருந்து அனுப்புகிறான். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹாரூன் நபி இந்த மக்களை வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த கேப்பில் சாம்பிரின்னு சொல்லி ஒருத்தவன் இவன் மூசா நபி காலத்தில் வாழ்ந்தவன். சாம்பிரிங்கிறவன் மூசா நபி காலத்தில் வாழ்ந்தவன். இவன் என்ன பண்ணுறான்னா, சில தங்க ஆபரணங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த தங்க ஆபரணங்களை எல்லாம் எடுத்து ஒரு விதமான காளை கண்டனுடைய ஒரு உருவ பொம்மை மாதிரி, உருவ சிலை மாதிரி ஒன்று செய்கிறான். சரிங்களா, இதை செஞ்சு மூசா நபியுடைய காலடி மண்ணை எடுத்து அந்த காளை கன்றினுடைய அந்த சிலை இருக்கு இல்லைங்களா, ஆபரணத்தில் செஞ்ச காளை கன்றினுடைய சிலை அதுக்கு மேலே போடுறான். போட்ட உடனே அது ஒரு சத்தம் வருது. எப்படி சத்தம் வரும்? சாத்தியம் இல்லை. எல்லாம் ஒரு சோதிக்கிறாங்க. அந்த மக்களுடைய ஈமானை சோதிக்கிறதுக்கு அப்படி ஏற்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். சத்தம் வந்துட்டு அப்போ சாமரி அடுத்து சொல்கிறான், இது என்ன தெரியுமா, இதுவும் ஒரு கடவுள், இதை பற்றி மூசா உங்களுக்கு சொல்லலை. மூசா உங்களுக்கு சொல்லலைன்னு சொன்னால் சொல்லாமல் விட்டார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலடி மூசாவுடைய காலடி மண்ணை எடுத்து சாமரி மேலே தூக்கி போடுறது, அந்த சாமரி செய்த அந்த உருவ சிலை அது தூக்கி போட்டவுடனே சத்தம் வருது. இதை பார்த்து வழிவிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்தவுடனே உண்மையிலே கடவுள்னு சொல்லி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாரூன் நபி தான் பொறுப்பு. ஹாரூன் நபி போய் சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு பொய், இதை கற்பனை, இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹாரூன் நபி இந்த அளவுக்குனா கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டாங்க. நீ எப்படி இதை பற்றி பேசலாம், உனக்கு என்ன இருக்குது, இல்லைப்பா இது பொய், இது நம்பாதீங்க, இதில் ஒன்றுமே இல்லை, அவன் ஒரு விதமாக என் மக்களை ஏமாத்தினான் சாம்பிரின்னு சொன்ன உடனே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிடிச்சி தள்ளி விடுற அளவுக்கு போயிடுச்சு. மூசா நபி அங்கேருந்து வேத பலகையை வாங்கிட்டு வர்றாங்க. தௌராத்துடைய அந்த வேதத்தினுடைய அந்த பலகையை வாங்கிட்டு பார்த்தா சாமியை வணங்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இருக்குங்க, வந்த ஒரு ஆத்திரம் மூசா நபிக்கு. கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை வசனத்தை சொல்கிறதுக்காண்டி மூசா நபி வர்றாங்க. வேத பலகையினுடைய உபதேசத்தை செய்கிறதுக்காண்டி வர்றாங்க. பார்த்தா சாமிரி செய்த அந்த உருவ காளை கன்றை வணங்கிட்டு நிற்கிறாங்க. கோபத்தில் மூசா நபிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த கையில் இருந்த அந்த வேத பலகை தூக்கி வீசிட்டு நேராக வேகமாக போய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள், இது என்ன, இது ஒரு பொய், இறைவனுக்கு செய்யக்கூடிய மாறு, இது எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி கடுமையாக பேசிட்டு இந்த பக்கம் யாரை பொறுப்பாளியாக நியமிச்சுட்டு போனாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். நேராக கடும் போவோம், தாடியை பிடிச்சி, என்ன ஹாரூன், தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன உன்னை என்ன சொல்லி விட்டுட்டு போனேன், ஒரு சமுதாயத்தை நீ ஒழுங்காக பார்க்க தெரியாதா, அவங்களுக்கு உபதேசம் பண்ண தெரியாதா, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உருவத்தினுடைய சிறைக்கு முன்னாடி வணங்கிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ ஹாரூன் நபி சொன்னாங்க, தாடியை விடு சகோதரரா, நீ சொன்ன அனைத்துமே நான் சொன்னேன். அவர்கள் மூடர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனையோ விஷயங்களை எடுத்து நான் உபதேசித்தேன். அவர்கள் என்னை மறுத்தார்கள், என்னை நிராகரித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு சில காலகட்டத்தில் என்னை கொலை செய்யும் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறாங்க மூசா நபி. இந்த யா அல்லாஹ், என்னையும் என் சகோதரன் ஹாரூனையும் நீ மன்னித்து எங்கள் இருவர் மீதும் நீ அருள் புரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த சாமிரிக்கு வர்றாங்க.
அவன் தான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை செஞ்சு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல. அவங்க வந்து கேட்குறாங்க, கால ஃபமா ஹத்துபுக்க யா சாமிரி, சாமிரே உன் விஷயம் என்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சாமிரி என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு மூசா நபியுடைய காலடி மண்ணை வச்சு அந்த காலடி மண்ணில் ஒரு விதமாக காளை கன்றை அந்த உருவ பொம்மை ஆபரணங்கள் மூலமாக தயாரித்து அதை தூக்கி போட்டவுடனே சத்தம் வருது. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க, இது உனக்கு தெரியுங்க, இது ஒரு சாமிருக்கு தெரியும், இது மூடத்தனமான ஒரு விஷயம் தெரியல, நீ இதை விட்டு ஒழுங்காக போயிரு, பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ இதை வந்து எந்த அளவுக்கு நான் மூசா நபி கோவப்பட்டு இது கடவுளா, இது கடவுளுடைய தகுதி இருக்கா அதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இதை போய் வணங்குறீங்களேன்னு சொல்லி கடும் கோவப்பட்டு அங்கேயே பக்கத்தில் வந்து அந்த ஆபரணங்களை எரிச்சிடறாங்க. மூசா நபி எரிச்சுட்டு அந்த சாம்பலை கொண்டு போய் கடவுளை கரைச்சிடறாங்க. கரைச்ச அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த மனுஷ நம்ம இப்படி இருந்திருக்குமே, நன்றி கிட்ட கூட்டம்னா இவங்களை மாதிரி யாருமே கிடையாதுங்க. எந்த விஷயத்துலையுமே அல்லாஹ்வை நிராகரிக்கிற கடலை படந்த விஷயம், கண்ணுக்கு எதிராக பார்க்க எவ்வளோ அருள் செஞ்சுருக்கிறான் தெரியுங்க அந்த சமுதாயத்தில். ஆனால் அந்த அருட்களையெல்லாம் பெருசாக அவங்க நினைக்கவே மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க இல்லைங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. முஸ்லீம்களை எதிரிகளாக பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவன் கடவுள் அவன் கோட்பாடு அடிப்படையில் கிறிஸ்தவர்களை அவன் மதிக்கவே மாட்டான். கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா அவங்களுக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது பைபிளில் மேரி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு விபச்சாரின்னு சொல்லுவாங்க யூதர்கள். விபச்சாரிக்கு பிறந்தவன் தான் ஈசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈசா நபியை நம்ம மதிக்கிறோம், கண்ணியம் கொடுக்குறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூய்மையான ஒரு பெண்ணுன்னு சொல்கிறோம். இவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தக்கூடியவர்கள் தான் யூதர்கள். ஆனால் கொள்கை அடிப்படையில் வேறு, பழக்க வழக்கங்கிற அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் அவ்வளோ இணக்கமாக இருப்பார்கள், நம்ம எதிரிகளை போன்று பார்ப்பார்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அது தெளிவாக பண்ணிடுவாங்க யூதர்கள். அந்த மாதிரி ஒரு சிந்தனை கொண்டவர்கள் தான் இவர்கள். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வேத பலகையில் உள்ள சில விஷயங்கள்லாம் உபதேசிக்கலான்னு போனால் அந்த யூதர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அல்லாவை எப்படி நம்புறது, நீ ஒன்று செய் மூசா, நாங்கள் அல்லாவை நம்பணும்னு சொன்னால் அல்லாவை கூட்டிகிட்டு போய் நேரில் காட்டணும், லைவில் பார்க்கணுமா, அல்லாவை வந்து நேரில் பார்க்கணுமா. சொல்கிறாங்க பாருங்கள், வைது குல்தும் யா மூசா, மூசாவே லன் நஸ்பிர லக்க ஹத்தா நரல்லாஹு ஜஹ்ரா, நாங்கள் அல்லாஹை நேரில் பார்க்காத வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி கேட்குறாங்க. இந்த எத்தனை அற்புதங்களை கண்கூடாக பார்த்தவர்கள் அல்லாவை நேரில் பார்க்கணுமா? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், சாய் கத்து அந்தும் தந்து, இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடி முழக்கத்தால் அவர்களை நாம் பிடித்தோம். அந்த நேரத்தில் எல்லாம் சாகடிச்சிடறாங்க. சும்மா பாஸ்னாக்கும் மின் பாதி மௌத்திக்கும், ஒரே இடியிலே எல்லாம் மௌத்தாக்கிறான் எல்லாத்தையும். மின் பாதி மௌத்திக்கும் லால்லக்கும் தத்த தஷ்குருன். அப்புறம் மூசா நபியுடைய பிரார்த்தனை கிணங்க அல்லாஹ் திரும்பவும் இறந்த அந்த யூதர்கள் திரும்பவும் உயிர் கொடுக்குறான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் திரும்ப உங்களுக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளவு அநியாயம் செய்தார்கள். தொடர்ச்சியாக வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இவர்களை போன்ற ஒரு நம்பிக்கை துரோகம் பெற்ற நன்றி உணர்வு இல்லாதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹ் இவங்களுக்கு அவ்வளோ உறவு செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருட்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மண்ணு சல்வாங்கிற உணவுங்க. மண்ணு சல்வாங்கிறது எப்படிப்பட்ட உணவு தெரியுங்களா? வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி தந்த ஒரு உணவு. எந்த சமுதாயத்துக்கும் அப்படி கொடுத்துருக்கானா? இந்த மண்ணு சல்வா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தது அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு அடுத்து கொடுத்த பட்டியலில் யாரும் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த யூத சமுதாயத்தவர்கள் இருக்கிறாங்க. மண்ணு சொல்வாங்கிறது என்ன? அதில் பல வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் மண்ணு அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, மண்ணு அப்படின்னா மண்ணிலேருந்து விளையக்கூடிய ஒரு பொருள். செல்வாங்கிறது ஒரு காளான். மண்ணு செல்வாங்கிறது ஒரு விதமான உணவு காளான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதாரப்பூர்வமான சில செய்திகளை வைத்து இது அல்லாஹ் தயாரித்து கொடுக்குறான்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தயாரிப்பு வானத்திலிருந்து ஒரு உணவு இறக்கி தருவது எப்படிப்பட்ட விஷயங்க? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வன்சல்னா அலைக்கும் மன்னவ செல்வா, அவர்களுக்கு மண்ணு செல்வாவை நாம் வானத்திலிருந்து இறக்கி தந்தோம். குழுமின் தையிபாத்தின் மா ரசகனாக்கும், தூய்மையான உணவை நீங்கள் உண்ணுங்கள் என்று நாம் சொன்னோம். ஒமா தலமுனா, அவர்கள் அநியாயம் செய்தார்கள். வலாக்கின் காணோ அன்புசகும் எதிலிமுன், அவர்கள் அநீதம் இழைத்தவர்களாக மாறிவிட்டார்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறோம். மண்ணு செல்வாங்கிற உணவை இவர்கள் சாப்பிட்டு இவங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரே உணவு திரும்ப சாப்பிட்றாங்களாம். மூசா நபிட்ட வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்க, பேசும்போது லந்தா சில பேர் பேசுவாங்களே,
சில விஷயத்த அனுபவித்து ரொம்ப அந்த சுகத்தை எல்லாம் கண்டு இதெல்லாம் ஒரு உணவா அவ்வளோ கேவலப்படுத்துகிற மாதிரி இது பேசுகிறாங்க மூசா நபிட்ட சொல்கிறாங்க பாருங்கள், வயது குத்தும் யா மூசா, என்ன மூசா, லன் நஸ்பிர் அலா தாமின் வாஹிதின், ஒரே உணவை திரும்ப 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 சாப்பிட்டு எங்களுக்கு பொறுமை இல்லாமல் இருக்குது. நீ இந்த மண்ணு செல்வாவே திரும்ப 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 சாப்பிட சொல்கிற, இனிமேல் மண்ணு செல்வா எங்களுக்கு வேணாம், நீ அல்லாட்ட கேள். பதவுடனா ரப்பக்க யுஹ்ரிஜ்னா, பூமியிலிருந்து விளையக்கூடிய புற்பூண்டுகளை நீ கேள். பிம்மா தும்பித்துள் அர்தா மின் பக்ரிஹா வ கிஸ்ஸாஹியா வ ஃபூமிஹா வ அதசிஹா வ பஸ்ரிஹா, கீரைகளை கேளு, பூண்டுகளை கேளு, வெங்காயத்தை கேளு, இப்படி நாக்குக்கு ருசியான பல புற்பூண்டுகளை, பூமியிலிருந்து விளைவிக்கக்கூடிய புற்பூண்டுகளை கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அதையும் அல்லாஹ் ஒத்துக்கிறான். எப்படியாவது நன்றி உள்ளவங்களாம் மாறுவீங்கன்னு சொல்லி அதுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்கள் கேட்ட அத்தனையும் நான் தந்தோம். பிறகு அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானார்கள், அல்லாஹ் வரம்பு மீறி சென்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இப்படி மனு சொல்வா விஷயத்தில் இதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த அருட்கடையில் எந்த ஒன்றுமே சிந்தித்து அல்லாஹ் ஒன்றை சொல்லிட்டா ஏற்றுக்கிற ஒரு குணமே உங்களுக்கு கிடையாது. ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டா அதை ஏற்றுக்கிறோம்ல, அல்லாஹ் ஒரு நன்மைக்கு தான் சொல்லுவான். ஒரு விஷயத்தில் தர்க்கம் செய்து 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 அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் இவர். இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், இஸ்ரேல்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஓரளவு 40% 60% இருந்தாலும் கூட இவன் வெளில காட்டிக்கிறது நான் தான், மொத்த உலகமே நான் தான், என்னை நம்பி தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் பில்டப்பாக காமிப்பாங்க. நாம தான் அப்படிங்கிற அந்த மமதை இருக்குல்ல, அறிவு மமதை, சொல் மமதை இவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரேலுடைய நிலைமை என்ன, இன்றைக்கி இறங்கி அடைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இஸ்ரேலில் பல பேர் இறந்து கொண்டு இருக்கிறார்கள், வெளியே விஷயம் வரலை. இங்கிருந்து போன பல செய்தியாளர்கள் அங்கே போய் பல செய்திகளை சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடியில் இருந்து இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அவன் பெருசாக பில்டப் பண்ணிக்கிறான், அவன்கிட்ட இருக்குது, அணு ஆயுதங்கள் இருக்குது, உலகமே எல்லா விஷயமும் கவனிச்சுட்டு இருக்குங்கிற அளவுக்கு பில்டப் ஃபீலாக விடுற மாதிரிலாம் அப்படி பெருசாக ஒன்றும் கிடையாதுங்கிற அளவுக்கு அப்படி இருந்த ஹமாஸ் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி உள்ளே அடிக்கிறானே, வாகனத்துலேருந்து உள்ளே வந்தானே அடித்தான். என்ன பண்ணிருந்தா அப்போ நீ ஒன்றுமே பண்ண முடியல உன்னால். அப்போ இவனாவது ஐநா தடை செய்த எல்லா அணு ஆயுதமும் பயன்படுத்தினான். ஒரு அணு ஆயுதத்தை இங்கிருந்து அங்கே போடணும்னு சொன்னால் ஐநாவுடைய ரூல்ஸ் என்ன தெரியுங்களா? சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. மருத்துவமனைகள் மீது போடக்கூடாது, ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி ஸ்கூல் மீது போடக்கூடாதுன்னு சொல்லி ஐநா தடை செய்த எல்லா விதியும் வரம்பு மீறுறாங்க. அந்த அணு ஆயுதத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா சில ரசாயன பொருட்களை கலந்துருக்கிறாங்க. ரசாயன பொருட்கள் என்ன தெரியுங்களா? அந்த அணு ஆயுதம் போய் விழுகிற இடத்துல அதை சுற்றி 40 கிலோமீட்டர் அது யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ உடலில் சல்லடையாக ஆயிரும், ஏதாவது ஒரு நோய் வந்துடும், ஏதாவது ஒன்று ஆயிரும். எத்தனை குழந்தை கொத்து கொத்தா கால் உடைஞ்சி கை உடைஞ்சி இடிபாடு கட்டிடங்களுக்கு மத்தியில் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளோ மோசமாக. ஐநா இதுக்கு தகவல் கேட்குறாங்க, ஏன்டா அப்படி பண்ண, மருத்துவமனை மேத்துக்கு போடுற இது நியாயமானு கேட்டால் அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறான். நாங்கள் வேணுக்குன்னே மருத்துவமனை மேலே போடலை, அது நாங்கள் காசா பகுதியில் தான் விட்டோம், அது தவறி அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மிகப்பெரிய அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பெரிய அளவுக்கு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க ஒன்றுமே கிடையாது, அப்படி பீத்தி சொல்லிக்கிறாங்களே தவிர பெருசாக கிடையவே கிடையாது. அதனால தான் ஆனால் நீங்கள் தோல்வியை கொடுக்குறாங்க. ஹிஸ்புல்லா இப்போ நிற்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டினுடைய சவுதி இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய யுஏஇ இந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அமைதியாக மௌனியாக இருக்கிறாங்க தவிர மற்ற ஈமானிய உறுதி கொண்டவர்கள் நல்லவர்கள் பலர்கள் இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், பலவிதமாக உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள், பின்னோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் போக போக பின்னடைவு தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னால் இவன் அப்படியே பெருசாக பேசிப்பான், ஆனால் ஒன்றுமே இருக்காது. வரலாறுலேயே அப்படி தான் என்னை பற்றி பெருசாக குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணுவாங்க சின்ன விஷயத்துக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய இவங்க காலத்தில் மூசா நபி காலத்தில் சின்ன ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு ஆள் கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணவங்க யாருங்கிறது கண்டுபிடிக்கணும். இவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை வந்துடுது. எப்படி கண்டுபிடிக்கணும்? மூசா நபிகிட்ட கேட்கலாம். மூசா நபி என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு முடிவு எடுத்துடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. மூசா நபிகிட்ட நின்று கேட்குறாங்க, வயது கால மூசா அலி கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா. இப்போ மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, கொலை செய்தவங்க யாருன்னு அல்லாஹ் காமிச்சு கொடுப்பதற்கு ஒரு ஐடியா அல்லாஹ் சொல்கிறான். ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் அதை யாருன்னு சொல்லிடுவான்னு சொல்லி. என்ன ஒரு விஷயம்? அன் தத்பஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுக்கணும். அந்த மாட்டை அறுத்தா யாருங்கிறது அல்லாஹ் சொல்லிடுவான். காலு அத்தத்தஹிதுனா ஹுசுவா, அதுக்கு அவன் கேட்குறாங்க, நாங்கள் பைத்தியமா, எங்களை என்ன கேலி குத்தா நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி.
அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொல்லி மூசா நபிகிட்ட சொல்லிட்டான். ஒரு மாட்டை அறுத்தா யார் கொலை பண்ணாங்கிற விஷயம் தெரிஞ்சிட போது அல்லாஹ் சொன்னது. இவங்க அதுக்கு கிண்டலாக பேசுகிறானுங்க. அத்தத்தகிது ஹுசுவா, எங்களை பார்த்து நீ கேள்வியாக நினைக்கிறியா, பைத்தியக்காரனா நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. அப்புறம் மூசா நபி சொல்கிறாங்க, காடு அவுது பில்லாஹி அன் அக்கூனல் ஜாஹிலின், அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஒரு ஜாஹில் கூட்டத்தில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. எந்த விஷயத்தையும் மூர்க்கத்தனமாக அறிவுக்கு ஒப்பாத கருத்துக்களை பேசுறது கொள்வது ஒன்று செய்கிறது கிடையாது. பாருங்கள், ஒரு மாட்டை அறுக்கணும் தானே விஷயம். இப்போ அடுத்து பாருங்கள், காலுதூரனா ரப்பக்க யுபையில்லைன்னா மாகிய வந்து கேட்குறாங்க. இந்த மாடுன்னு சொன்னிய மூசாவை, அது எந்த மாதிரி மாடுன்னு அல்லாட்ட கேட்டு சொல்லு. மாடுனா பொதுவாக மாடுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் அறுக்கிறது, என்ன மாடு கேட்டு சொல்லு. அப்போ ரசூல்லா வந்து மூசா நபி அவங்க அல்லாட்ட கேட்குறாங்க. காலு இன்னஹு யகூரு இன்னஹு பக்கரத்தும் லா ஃபாரிதுன் ஒலா பிக்ருன் அவாலும் பைக்கினும் தாலிக்க ஃபாலு மாத்து மரோன். அது ஒரு மாடு, வயசான ஒரு மாடும் இல்லை, ரொம்ப கிழடும் அல்ல, ரொம்ப கன்றும் அல்ல, நடுத்தரமான ஒரு மாடு. தகவல் வந்துருச்சுல, ஒரு மாடு, நடுத்தரமான ஒரு மாடு. எங்கேயா பிடிச்சி அலைஞ்சு ஒன்று கொண்டு வரலாம்ல. அடுத்து பாருங்கள், பயங்கரமான பைத்தியக்காரன்னா இவங்க தான். அடுத்து காலுதுனா ரப்பக்க இவையன்னா மாலவுக, மாடுன்னு கேட்டிய சொன்னாங்களே மூசா, அது என்ன கலர்னு சொன்னோம்ல. மாட்டில் கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது, கருமஞ்சள் இருக்குது, மஞ்சள் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. என்ன கலரை கேட்டு சொல்லு நீ நிற்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், எதுக்கெல்லாம் பாருங்கள் சண்டை போடுறாங்கன்னு. காலு இன்னஹு யகூல் இன்னஹா பக்ரத்துன் சஃப்ராவுன் ஃபாக்கிஹுல் லௌனஹா தசுருன் நாதிர். அது கருமஞ்சள் நிற கடல். அந்த கருமஞ்சள் நிற கடல் எங்கே இருக்கோ அந்த மாற்றை பிடிச்சி அடுங்கடா போ, இதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப அடுத்து வந்து நிற்கிறாங்க. மாடு என்னன்னு சொல்லியாச்சு, அது கிழடும் அல்ல கன்றும் அல்ல, நடுத்தரமான ஒரு மாடுன்னு சொல்லியாச்சு, கருமஞ்சள் நிறமும் சொல்லியாச்சு. போய் பார்த்து அறுக்க வேண்டியதானே. அடுத்து திரும்புவோம். காலுதுனா ரப்பக்க யுபையில்லைனா மாகிய இன்னல் பக்கர தஷாபக அலைனா. நீ அல்லாட்ட கேள் மூசா, அது எந்த மாடு கருமஞ்சள் எல்லாமே புரியுது, சரிதான். அது வந்து சில விஷயங்கள் வந்து குழப்புது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி குழப்பமாகவே இருக்கும்னு சொல்லி ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னது ஒரு மாடு. அடுத்த கதை முடிஞ்சிருக்கும்ல, அந்த மாடு எத்தகையது, அது என்ன கலர், இப்படி கேள்வி கேட்டு அடுத்து அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், அந்த மாடு உழவு பார்க்கவோ விவசாயத்துக்கோ பயன்படுத்தப்படாது. அந்த மாதிரி பார்த்து ஒரு அறுத்து தொடங்கிங்கிற அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இன்னஹா இன்ஷா அல்லாஹ் உள்ள முகுத்ததும் காடு இன்னமும் இன்னஹா பக்கரில் அதுவும் தசீருள் அறுத உள்ள தஸ்கில் ஹர்ச பக்கராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வரலாற்றை பேசுகிறான். மாட்டை பிடிச்சி எப்படியே அதை அறுத்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. மாட்டுடைய ஒரு பகுதி எடுத்துகிட்டு வந்து இறந்தவருடைய உடம்புல லேசாக தட்டினோம்னா அவர் எந்திரிச்சு என்னை கொன்றவர் இவர் தான் என்னை கொன்றான்னு சொல்லி திரும்பவும் மூத்தாயிடுவார். அந்த 10 செகண்ட் தான் நல்லா உயிரை கொடுத்தான், அதுக்குள்ளே மூத்தா போயிடுவார். எந்திரிக்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, திரும்பவும் மூத்தா போயிட்டார். இதை கதை கூட பார்த்துட்டாங்க. இதை பார்த்த அப்புறமும் கூட இவங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கல சில விஷயத்தில். அது என்ன மாதிரி விஷயத்தில் தெளிவு கிடைக்கல, என்னென்ன குழப்பம் பண்ணாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படி புரிஞ்சிக்கிறது, இப்போ இருக்கக்கூடிய யூதர்கள் யார், அப்போ இருந்த யூதர்கள் யார், இவங்களுடைய வரலாறு எப்படி வந்துச்சுங்கிற இன்னும் பல்வேறு சம்பவங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய தொடர் நேரம் ஆயிடுச்சு. கேள்வி மட்டும் கேட்டு